கடலூர் அருகே படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் அருகே கடலுக்கு சென்ற மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் பயணித்த 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தைக்கால் தோணித்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் ஃபைபர் படகில் கடலுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது ஏற்பட்ட விபத்தில் படகு கவிழ்ந்திருக்கிறது. மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கடல் சீற்றத்தோடு காணப்படும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது மீனவர்கள் கடலுக்கு சென்று படகு கவிழ்ந்து விபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன நிலவரம்? காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியவுடனே மீன்வளத்துறை தான் முதலில் அறிவிப்பு வெளியிடுகிறது. குறிப்பாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது, மறு அறிவிப்பு வரும் வரை படகுகள் அனைத்துமே கரையில் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தைக்கால் தோணித்துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த 6 பேர் ஃபைபர் படகில் ஆற்று வழியாக கடலுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சென்ற படகு கவிழ்ந்த காரணத்தினால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த முதல் காட்சி தனியார் தொழிற்சாலையின் இந்த இறங்கு தளத்தில் தான் அவர்கள் தற்போது தப்பித்து அங்கு தஞ்சமடைந்துள்ளார்கள். அவர்களை மீட்பதற்கான முயற்சியை மீன்வளத்துறை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது மீன்வளத்துறை படகு கூட அங்கு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. காரணம், அந்த அளவுக்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய அலை சீற்றம் இருக்கும் காரணத்தினால் மீனவர்கள் பெரும்பாலும் அச்சத்துடன் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், இதுபோல் சமயத்தில் படகு எடுத்தால் நிச்சயமாக கவிழ்ந்துவிடும் என்பது தெரியும். இதனால் மீனவர்கள் யாரும் படகை எடுத்து கடலுக்கு செல்லவில்லை. ஆனால் இந்த 6 பேர் மட்டுமே இன்று கடலுக்கு சென்ற போது இந்த இடத்தில் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கரை திரும்ப முடியாது. காரணம், அந்த அளவுக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தற்போது எந்த இடத்தில் படகு கவிழ்ந்ததோ அதே இடத்தில் இருக்கும் அந்த தனியார் கப்பல் இறங்கு தளத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்பட்டு அதே இடத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீன்வளத்துறை அதிகாரிகள் இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். நேரடியாக பார்க்கலாம். அவர்கள் 4 பேரும் தமிழக அரசுடன் தொடர்ந்து இந்த 6 மீனவர்களை பத்திரமாக மீட்கப்பட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வருகிறார்கள். உடனடியாக இந்த பகுதிக்கு பெரும்பாலும் பெரிய கப்பல் கொண்டு வந்தால் கூட அதை கரைக்கு கொண்டு வர முடியாது. அவர்கள் கொண்டு வரப்படுகின்ற கப்பலில் தான் தங்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் மீன்பிடிக்க சென்ற இந்த 6 பேர் இங்கு சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில், குறிப்பாக இந்த சித்திரப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மீனவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும். ஏனென்றால் மீனவர்களை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த மீனவ கிராமம் ஒன்று திரண்டும். அந்த அளவுக்கு நட்போடு இருக்கும் மக்கள் தான் மீனவ மக்கள். அந்த மீனவ மக்கள் தற்போது நம்ம நேரடியாக கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த அளவுக்கு சீற்றத்துடன் இருக்கும்போது எதற்காக அவர்கள் அங்கு சென்றார்கள்? நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபிஷரிஸ்ல இருந்து எங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டாங்க. யாரும் இந்த மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று. நாங்களும் அதை கடைபிடிக்கிறோம். மற்ற கிராமத்தில் இருந்து வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சும் அவங்க எதற்காக வந்தாங்க என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அவர்கள் போட்டு கவுழ்ந்த பிறகு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே கடல் காவல் படைக்கும் ஃபிஷரிஸுக்கும் நாங்கள் தெரிவித்தோம். அதுக்கு பிறகு தான் தெரியும் அவங்க 2 போட்டில் வந்தாங்க. இது ஒரு போட்டு உள்ளே போயிட்ட பிறகு மறு போட்டில் ஏறினாங்க. மறுபடியும் இந்த ஜெட்டியில் வரும்போது அங்கேயே அந்த போட்டும் போன பிறகு அவங்க ஜெட்டியில் மேலே இருக்காங்கன்னு அங்கேருந்து கெம்ப்ளாஸ் கம்பெனிக்காரவங்க எங்களுக்கு தெரிவித்தாங்க. நாங்கள் ஃபிஷரிஸுக்கும் கடலோர காவல் படைக்கும் தெரிவிச்சிருக்கோம். எங்கள் கிராமத்தில் இருந்து யாரும் இந்த மறு அறிவிப்பு வர யாரும் கடலுக்கு போக மாட்டோம். நன்றி. குறிப்பாக மீனவ கிராமத்தை பொறுத்தவரைக்கும் மறு அறிவிப்பு வருவரை யாருமே மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று தெரிவித்தும் ஒரு சிலர் செய்த தவறின் காரணமாக தற்போது இந்த அளவுக்கு 6 மீனவர்களின் உயிர் கேள்விக்குறியாகியுள்ளது. ஆனால் அவரை பத்திரமாக மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மீன்வளத்துறை மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உடனடியாக பெரிய படகு கொண்டு வந்தால் கூட அவர்களை மீட்டு படகிலே தான் வைக்க முடியுமே தவிர கரை திரும்ப முடியாது. காரணம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் சீற்றம் அதிகமாக இருக்கிறது, காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் தான் முதல் காட்சியாக புதிய தலைமுறை இந்த கிராமத்திற்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து ஏற்கனவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது, மறு அறிவிப்பு ஒருவரை தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து மீன்வளத்துறை அறிவித்து வந்தது. அதை மீறிதான் தற்போது இந்த 6 மீனவர்கள் சென்றதாக சொல்லப்படுகிறது. மீன்வளத்துறை அதிகாரிடம் நாம் கேட்டோம். அவர்கள் 6 பேரும் பத்திரமாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் இனிவரும் காலங்களில் இதுக்கு பிறகு யாருமே
இனிமே இதுபோல் தவறை செய்யக்கூடாது. அப்படி மீண்டும் அதை மீறி செய்தால் சம்பந்தப்பட்ட இந்த மீன்பிடி படகின் அனுமதி ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நலத்திட்டங்கள், சலுகைகள் எனவே அனைத்துமே ரத்து செய்யப்படும். மானியம், டீசல் உள்ளிட்ட எந்த பொருளுமே இதுக்கும் கிடைக்காது என்ற ஒரு மீன்வளத்துறை எச்சரிக்கையாகிறது. காரணம், அவர்கள் உயிர்தான் முக்கியம். இப்படிப்பட்ட சூழலில் மீனவர்கள் நாங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்க வேண்டும் என்று மீன்வளத்துறை தெரிவித்தார்கள். தற்போது 6 மீனவர்கள் அந்த இறங்குதளத்தில் தான் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி மீட்கப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. கண்டிப்பாக ஸ்ரீதர், மீன்வளத்துறையும் சரி, வானிலை ஆய்வு மையம் சரி, தொடர்ந்து எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதையும் மீறி கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். இதை அவர்கள் தவிர்த்தால்தான் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் காக்க முடியும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.